முடியும். இந்த வழியாக தான் போயிட்டு கனகநாச்சி அம்மன் கோயிலுக்கு போகுது. பாலாறுன்ட்டு என்ன பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொக்குல் ரோடு தான். அந்த பொக்குல் ரோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துட்டேன். வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஆழமே இடுப்பு அளவுக்கு வரல. தள்ளி நடந்து போயிட்டு தான் இருக்கேன். நடந்து போயிட்டு இருக்கிறேன் நண்பா. அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்ட்டுன்னு. ஆனால் எங்கே வந்து ஆழம் இருக்குன்னு தெரில, போயிட்டே தான் இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம எங்கே, ஆனால் தண்ணி வந்து இங்கேருந்து பார்க்கறது நல்லா இருக்குது. வழக்குன்னு போயினே இருந்தது கூட ரொம்ப லாங் வந்துட்டு. அங்கே பிரிட்ஜு இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப லாங். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஆழம் இல்லை. மழை டைமில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் மண்ணெல்லாம் கடிச்சிட்டு வந்ததுனால யார் வேணாலும் குளிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் சேஃப்டியாகிறது உங்களுக்கு நல்லது தான். பார்த்துன்னு தான் இருப்பீங்க. இன்னும் போயின்னு தான் இருக்குது இன்னும் அந்த இடத்துல. பட் இருந்தாலும் எங்கே போய் முடியுதுன்னு தெரில. ரொம்ப லாங்கு தண்ணியிலே இறங்கிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வரலாம். எனி டைம் வந்து பார்த்தோன்னா வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலையும் இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா இங்கே தண்ணி இருக்குங்க. தண்ணி இல்லைன்னே இருக்காது. தண்ணி அப்பயும் வத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தடுப்பான வச்சுருக்காங்க. அங்கே நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்னும் போயின்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஆழம் இல்லை. இதுவரையும் வந்ததுலேருந்து ஆழம் இல்லை. நான் வந்து அங்கேருந்து நடந்து வந்தது அந்த பிளேஸு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் காட்டுவேன், அந்த எண்டில் நான் காட்டுவேன். பிளேஸில் வந்து தண்ணி இருக்குமா இந்த டைமில், சம்மர் டைமில் தண்ணி இருக்குமா அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி தண்ணி இருந்தது. பட் இருந்தாலும் நீச்சல் தெரியாதவங்க அங்கே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பிளேஸு. ரொம்ப லாங்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் நீச்சல் தெரியாதவங்க வந்து இந்த பிளேஸ் நல்லா தான் இருக்கும் நான் சஜஷன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் வந்து ஃபேமிலியாக வர்றதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றது தான் இங்கே பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்களாக வர்றது தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி இந்த பக்கம் போயினே இருக்குது போக போகன்னு. ஆனால் பேக் சைடில் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கே ஆழம் இல்லை. பார்த்துருப்பீங்க எனக்கு இடுப்பு சைஸுக்கு அவ்வளோ அப்படியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, ஆழம் இல்லை. ஆழம் இல்லைனாலையும் ஒரு சேஃப்டியாக வந்து குளிச்சுட்டு போகிறது ஒரு நல்லது தான். பண்ணுங்கள் யார் எத்தனை பேர் இங்கே இந்த பிளேஸுக்கு வந்து தண்ணி குளிச்சிக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கலாம். அதான் மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்துட்டு அதான் கிளம்ப போகிறோம். ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் தண்ணி இல்லை எதிர்பார்க்குற மாதிரின்னு. தண்ணி இல்லைன்னா எப்படின்னா ஆழம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தோம். இங்கே வந்து ஆழம் இல்லை. அந்த பிளேஸ் வரையும் போனோம். ஆனால் பட் இல்லை. பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க குளிச்சிருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கலான்ட்டுன்னு. ஆக்சுவலாக பொக்குல் ரோவில் என்ட்ரன்ஸ் ஆனோம்னா தான் சரி இதுதான் பிளேஸ். பேக்ரவுண்டில் காட்டுறோம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் அது.